எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த பிப்ரவரி மாதம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் காத்துட்ருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 2 நபர்களால் சில நிகழ்வுகள் நடக்க போது அது என்னென்ன, யார் யாருன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல அஸ்வினி 4 நட்சத்திர பாதங்களையும், பரணி 4 நட்சத்திர பாதங்களையும், கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு, அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அதாவது 3ஆம் இடம் சொல்ற முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் வந்து இருக்கிறது எடுத்த காரியத்துல ஒரு வெற்றியை கொடுக்குங்க. தைரியமா எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் இது பெற்று தரும். குறிப்பா சமுதாயத்திலையும் சரிங்க, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் தற்போது கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த தோல்வியை கண்டு துவண்டு போகாத ஒரு மனதை வந்து செவ்வாய் வந்து கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளவு சீக்கிரம் வந்து கிவ் அப் பண்ண மாட்டீங்க. இதுலயுமே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அதை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு பாக்கியத்தையும் 10ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பாருங்க. அப்போ தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பாருங்க. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதிலும் குறிப்பா அரசு சார்ந்த வழியில நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், அரசு வேலை உறுதியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு. அதிலும் குறிப்பா உங்க சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பா இந்த பலன் உங்களுக்கு முழுமையா ஒத்து வரும். கவர்மெண்ட் ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தற்போது மேஷத்துல பிறந்தவங்களுக்கு சற்று அதிகமா இருக்குங்க. சரிங்களா, 7.5 சனிக்கு முன்னாடி ஒரு சில வாய்ப்பு, நல்ல நல்ல வாய்ப்புகளை சூரியனும் சரிங்க, செவ்வாயும் சரிங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கடுத்து சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஸ்டபனா இருப்பீங்க, எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிக்கணுன்ற ஒரு வெறியோட இருப்பீங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்யறது தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை ரீதியா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போய் அங்க முயற்சி செய்யறது, அல்லது அப்ராட்ல வந்து நீங்க ஒரு ஜாப்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, எல்லாம் கிடைச்சிச்சு, ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனா இன்னும் விசா ப்ராசஸிங் வரல, ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு, அல்லது வந்து ஏதோ ஒரு காரணத்தால வெளிநாடு போக முடியல, ரொம்ப தடையாயிட்டே இருக்கு, தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும். கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விரையாதுன்னு சொல்லப்படக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கலாம், கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு போய் அங்க வந்து நல்ல ஒரு பணியில வந்து அமரத்துக்கான வாய்ப்புகளை இது வந்து உருவாக்கி கொடுக்குங்க. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் மறைமுகமான வழியில வரக்கூடிய வருமானத்தையும் குறிக்கும். அந்த வகையில பார்க்கும்போது குரு ராசிக்கு 2ஆம் இடத்தமான தனஸ்தானத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாட்ரி, ரேஸு, பந்தயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்கும். சரிங்களா, அதே மாதிரி மறைமுகமான வழியில வருமானம், மறைமுகமான வழியில பொருள் வரவு இதெல்லாம் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக கைக்கு வராமல் இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் தொகை கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் 6ஆம் இடத்துல கேது அமர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் கூட ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வலுவரால எதையும் சமாளித்து வெற்றி கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் மறைமுகமான வழியில சில ஞானத்தையும் போதிப்பார். மற்றவங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸ் நீங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா, அதாவது கேது 6ல இருக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய நோய் வெளியே தெரியாது. அதே ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நோய் அப்படியே வந்து படம் போட்டு காமிச்சிடுவார். ஆனா கேது 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுயஜாதத்திலையும் சரிங்க, கோச்சாரத்திலையும் சரிங்க, 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அந்த உடல்ல இருக்கக்கூடிய நோயானது அவ்வளவு சீக்கிரம் வெளியே தெரியாதுங்க. அதனால கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு
5ஆம் அதிபதி சொல்லப்படக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முதல் பகுதியில 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 2வது பகுதியில ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து சனியோட சேர்க்கை பெறார். 5 கூடியவன் 10ல உட்காரும் போது நான் சொன்ன மாதிரி வேலை தொழில் அமைப்புகள்ல நல்ல ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வேலை ரீதியா பாத்தீங்கன்னா இருந்த அலைச்சல்கள் கண்டிப்பா குறையும். ஆனா இந்த மாதிரி 2வது பகுதியில சனியோட சூரியன் சேரார். இதுல ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. நல்ல விஷயம் பார்க்கும்போது லாபாதிபதியோட 5ஆம் அதிபதியும் சேரும்போது நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு பண வரவு கண்டிப்பா உண்டு. ஆனா சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்ற 5ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில, குழந்தைகள் சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்களை கொடுப்பார். சில நல்ல விஷயங்கள் தவிர்க்க வைப்பார் சனி. கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்கள நினைச்சு சில இயக்கங்களை இந்த சனியும் சூரியனும் கொடுக்கும். அதே மாதிரி தகப்பன் சார்ந்த வழியிலையும் சில சாதகமற்ற விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் வலுவா இருக்கு. அதே மாதிரி விரயஸ்தானத்துல சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் 2 நபர்களால் சில விஷயங்கள் நடக்கும் போது அது என்னன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ராகுவும் சுக்கிரனும் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தாங்க. குறிப்பா எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன், அதுவும் உச்ச ராகு, அதாவது உச்ச சுக்கிரன் ராகுவோட சேர்றது சிறப்பு இல்லை. அப்போ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதீத காம எண்ணங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அதுல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குறிப்பா பெண்கள் சார்ந்த விஷயத்துல குறிப்பா கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துகிட்டா சிறப்பு இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துல வரும். 2வது நான் என்ன சொன்ன மாதிரி இந்த சனியும் சூரியனும் சேர்க்கை பெற்றது வந்து கொஞ்சம் சிறப்பு இல்லைங்க. குறிப்பா இந்த பிள்ளைகள் சார்ந்த வழியில தான் இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துக்கு 2வது பகுதியில கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறையும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் போராடி பெறுகின்ற தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி புதிதாக அறிமுகமாக நபர்களை நம்பி சில விஷயங்களையும் சில பொறுப்புகளையும் வந்து ஒப்படைக்க வேண்டாம். ஏமாற்றம்லாம் கொஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? குறிப்பா இந்த மாதம் ஒன்று பெண்கள் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று பிள்ளைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி புதிதாக அறிமுகமான நபர்களாலையும் சில பிரச்சனைகள், சில சாதகமற்ற விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா இருக்கும். அதற்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா இந்த மாதங்கள் எப்படி இருக்கும்? ஸ்டடீஸ் வைஸ் நல்ல ஒரு growth கண்டிப்பா உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா புதனுடைய நிலை வந்து நல்லா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? புதன் ஓரளவுக்கு வலுவறனால கண்டிப்பா ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு growth கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பாருங்க. அதே மாதிரி இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை விரயஸ்தானத்துல இருக்கும்போது நிறைய செலவுகளை செய்வீங்க. பந்தாவா செலவு செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை அதிகமா மேஷ ராசிக்காரங்க இந்த மாதம் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாங்க. சரிங்களா? அதே மாதிரி மற்றவங்க தன்னை வந்து உற்று நோக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய செலவுகள் நீங்க செய்வீங்க. சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதாவது வீடு மனை வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அல்லது இருக்கிற காரை விட்டுட்டு இன்னொரு ஒரு கார் வாங்குறது, கொஞ்சம் லக்ஸூரியஸா கார் வாங்குறது, பைக் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுல அதிகமா ஓடும். இது சார்ந்த விஷயங்களுக்காகவும் நிறைய பேர் நீங்க இந்த மாதத்துல நீங்க செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 6:40 மணி முதல் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் போது நீச்சம் பெற்ற தன்மையில இருப்பாருங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் குழப்பங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நிறைய தடைகளை கொடுக்கும், நிறைய ஞாபக மறதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய வீண் செலவுகள் செய்வீங்க. சரிங்களா? பண விரயங்கள் சற்று அதிகமா இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பணிச்சுமைகள் சற்று கூடுதலா இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா மனசு தெளிவா இருக்காது. ஸோ குழப்பங்கள் அதிகமா ஓடிட்டே இருக்கும். நீங்களே உங்களை போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க. தெளிவா யோசிக்க மாட்டீங்க. தெளிவான சிந்தனை இருக்காது. அப்படி இருக்கும்போது எடுக்கிற காரியங்களும் தவறாதான் போகும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல நீங்க வந்து நல்ல விஷயங்களும் சரி, முக்கியமான விஷயங்களும் சரி, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி தவிர்க்கிறது சிறப்பா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.